வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்னைக்கு இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெண்டு மேஜருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு குளறுபடி. நமது ஆர்மியில் ரெண்டு மேஜர் இருக்கிறாங்க. அதில் ஒரு மேஜர் கோர்ட்டை அணுகி இருக்கிறார். அதன் பின்னணி செய்திகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த செய்தி ஒரு மாதிரி அடல்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு செய்தின்றதுனால யாரோட பெயரும் நம்ம குறிப்பிட வேண்டியதில்லை. ஜென்ரலாக அதாவது மேஜர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி கோர்ட்டை அணுகியிருக்கிறார், டெல்லி கோர்ட்டை. என்னன்னு சொல்லி, என் மனைவிக்கும் என்னோடு வேலை செய்யக்கூடிய இன்னொரு மேஜர் ஒருத்தருக்கும் தொடர்பு இருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன். அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு ரிசார்ட்டில் தங்கி இருந்ததாக எனக்கு சந்தேகம். அந்த ரிசார்ட்டை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு கோர்ட்டில் போய் மனு கொடுத்துருக்கிறார். கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க உங்கள் மனைவி, உங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது. இந்த மாதிரி அவர் கேட்டு அந்த ரிசார்ட்டை சேர்ந்தவர்கள் அந்த ஃபுட்டேஜை கொடுக்கக்கூடாது. உங்கள் ரிசார்ட்டில் தங்கக்கூடிய கெஸ்ட்டுக்கு தேவையான ப்ரைவசியை நீங்கள் தான் கொடுக்கணும். அதனால் யார் கேட்டாலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நீதிமன்றத்துலேருந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அது மட்டும் சொல்லலை, இது நீதிமன்றம், நாங்கள் ஒன்றும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இல்லை, நாங்கள் துப்பறிகிற வேலையெல்லாம் எங்கள் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துடுவாங்க வரிசையாக லைனில், அது உன் பொண்டாட்டியாக இருந்தால் உனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அதிகபட்சம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், சரியா? அவனுக்கு அந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச அறிவே இதுதான். ஏன்னா உன் பொண்டாட்டி இது மாதிரி போயிருந்தா நீ இப்படி பேசுவியா அப்படின்றது தான் அதிகபட்சம் அவங்களுக்கு பேச தெரியும். ஆனால் இந்த செய்தி, இந்த மேட்டரில் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம யோசிப்போம். இந்த கோர்ட்டே சொல்கிறது என்னென்னா, ஒருவர் இன்னொருவர் மனைவியை திருடி கொண்டார் அப்படின்னு சொல்கிறத விட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். மனைவி என்பவர் ஒரு தனி நபர். அவர் ஒரு பொருள் கிடையாது திருடிட்டு போகிறதுக்கு, புரியுதா? அதை போலவே ஒரு பெண்மணியை என்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தன் கட்டாயெல்லாம் படுத்த முடியாது, புரியுதா? அப்போ இந்த கேஸில் என்னதான் சார் அதிகபட்சம் செய்யலாம்னு, அதிகபட்சம் இந்த எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மேஜர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணலாம்? மனைவிட்ட நேராக பேச வேண்டியதான். இது மாதிரி நீங்கள் போனியாமா அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. ஆமான்னு சொன்னாங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போ, பிடிக்காத கணவனோட வாழ வேண்டாமா, நீ உனக்கு பிடிச்சவங்க கூட இருந்துக்கோ அப்படின்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே. இதை தாண்டி இதில் வேற செய்யறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஒருவேளை அங்கே அடல்ட்ரி நடந்ததாகவே இருந்தாலும் அந்த அடல்ட்ரியில் ஈடுபட்டவர்கள் 2 மேஜர். இப்போ நான் சொல்கிற மேஜர் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள்ன்ற அர்த்தத்தில் நான் சொல்கிறேன், இராணுவ அதிகாரின்ற மேஜரில் சொல்ல. 2 மேஜர்கள் செக்ஸில் ஈடுபட்டாங்கன்றதுக்காக ஒரு இராணுவ மேஜர் அதில் தலையிட முடியாது. தலையிடுறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, புரியுதுங்களா? உன் மனைவினே வர ஆளுங்களுக்கே சொல்கிறேன், அப்படி என் மனைவிக்கு என்னை பிடிக்காம வேற யாரு கூடயே போனால் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு பேசாமல் போயிடுவேனே தவிர அதை உட்காந்து துப்பு துளக்கிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளுங்க. இதை முன்னாடி தான் இதுக்கு ஒரு சட்டமே இருந்தது. இந்த மாதிரி அடல்ட்ரிக்காக ஒரு சட்டமே இருந்தது. என்னன்னு, பெண்கள் ஒரு அடல்ட்ரி நடந்திருக்குன்னா அடல்ட்ரி இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்லியே சட்டம் வச்சுருந்தாங்க. அந்த கிரைம் யார் மீது சுமத்தப்பட்டதுன்னா பெண் மீது மட்டும் சுமத்தப்பட்டது. ஏன்னா அடல்ட்ரின்றத கிரைம்னு சொல்லும்போது அந்த அடல்ட்ரினா திருமணம் தாண்டிய உறவு. அந்த திருமணம் தாண்டிய உறவில் ஈடுபட்டது யாரு? ஒரு திருமணமான ஒரு பெண்ணும் வேறு ஒரு ஆண்,
அந்த ஆண் திருமணம் ஆனவராகவும் இருக்கலாம், ஆகாதவராகவும் இருக்கலாம், திருமணமாகி விவாகரத்தானவராகவும் இருக்கலாம். இந்த 3 கேட்டகரியில் எதில் வேணால் வரலாம். இந்த 3 கேட்டகரியில் முதல் கேட்டகரியும் கடைசி கேட்டகரி, அதாவது திருமணம் ஆகாதவர் அல்லது திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் அப்படின்ற 2 கேட்டகரியில் வரும்போது அந்த ஆண் ஈடுபட்ட செயலுக்கு பேர் அடல்ட்ரியே கிடையாது. அடல்ட்ரியில் வராது. ஏன்னா அவர் ஆனால் திருமணமாகி மனைவியோடு இருக்கக்கூடிய கணவராக இருந்தால் அப்போ அது அடல்ட்ரியில் வரும். அதை அந்த மனைவி கேள்வி கேட்கலாம். ஆனால் கேள்வி கேட்பதற்கு சட்டம் கிடையாது. ஒரு ஆண் தன் மனைவியை விட்டு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டால் அது அடல்ட்ரியில் வராது. புரியுதுங்களா? அப்படின்னு தான் சட்டம் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் ஈடுபட்ட பெண் திருமணம் ஆகாத பெண்ணாக இருக்கலாம், திருமணமான பெண்ணாக இருக்கலாம், திருமணமாகி விவாகரத்தான பெண்ணாகவும் இருக்கலாம், அல்லது விதவை பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி 4 கேட்டகரியில் இந்த பெண் இருக்கும்போது எந்த இதை வச்சு டெஃபினிஷனை வச்சு இந்த ஆண் அடல்ட்ரியில் ஈடுபட்டாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க. ஆனால் அடல்ட்ரியில் ஈடுபட்டது இந்த பெண் தன் கணவருக்கு துரோகம் பண்ணாரு அப்படின்னு அவங்க மேலே கேஸ் போடலான்னு வச்சுருந்தாங்க. அதைத்தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் இந்த சட்டமே பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, அதனால இனிமேல் அடல்ட்ரின்றது குற்றம்னு வைக்காதீங்க, அதை எடுத்துருங்க. அது என்ன பெண்ணுக்கு மட்டும் தண்டனை, ஆணுக்கு தண்டனை கிடையாது. இப்போ எதனால் அதை எடுத்தாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அடல்ட்ரியில் ஈடுபடுறது ஒரு ஆணும் பெண்ணுமாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் திருமணமானவராக இருப்பார், இன்னொருத்தங்க திருமணம் ஆனவராகவும் இருக்கலாம், திருமணம் ஆகாதவராக இருக்கலாம், திருமணமாகி விவாகரத்தானவராக இருக்கலாம், அல்லது திருமணமாகி தன் இணையரை இழந்தவராக இருக்கலாம். இப்படி இத்தனை கேட்டகரி வரும்போது இது எதில் கொண்டு போய் சேர்ப்ப? இந்த செக்ஸ் ஆக்ட்ன்றதே 2 வயது வந்த நபர்கள் ஈடுபட்ட ஒரு செயல், கன்சென்ட் செக்ஸ், அவ்வளோதான். இருவரும் சம்மதித்து செக்ஸ் உறவு வைத்துக் கொண்டார்கள். இதை சட்டம் இதை தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க. அந்த சட்டத்தை நீக்க சொன்னாங்க. இப்போ பிஎன்எஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, பாரதிய சங்கீத ஏதாவது சம்திங் நியாய சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா, அதில் அடல்ட்ரின்ற ஒரு பிரிவே கிடையாது. பழைய ஐபிசிலேயாவது இருந்தது, இப்போ பிஎன்எஸ்ல அந்த பிரிவே இல்லை, அதையே எடுத்துட்டாங்க. இதை அந்த அளவுக்கு சட்டங்கள் மாறிய பிறகு இப்படி ஒரு இராணுவ மேஜர் போய் கோர்ட் அணுகியிருக்கிறார். கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, முதலில் நாம் பார்க்க வேண்டிய பார்வை மாறணும். பெண் என்பவள் ஒரு பொருள் கிடையாது. நீங்கள் வச்சிருக்கிற பைக் மாதிரியோ கார் மாதிரியோ ஒரு பொருள் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதை வேற யாரையும் யூஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு. அவங்க ஒரு மனிதர், அந்த தனி மனிதருக்குன்னு உள்ள ஆசை பாசங்கள் உண்டு, அவர்களுக்குன்னு தேர்வுகள் உண்டு. எனக்கு இது பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது சமீப காலங்களில் வந்த படங்களில் 2 படத்தில் அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும். மாரி 2ல் ஒரு சீனில் ஒரு டயலாக் இருக்கும். ஒரு பொண்ணு தனுஷை சொல்லுவாங்க, நான் இப்படி கெட்டு போயிட்டேனுங்க அப்படின்னு. அதுக்கு தனுஷ் சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க, கெட்டு போகிறதுக்கு நீ என்ன பொருளாமா, நீ என்ன ஒரு சாப்பாடா கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு, போமா போய் வேலையை பாரு, ஏதோ ஒரு நாய் உன்னை கடிச்சிருச்சு, அதை போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட்டுட்டு நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லி கெட்டு போகிறதுக்கு நீ என்ன பொருளா அப்படின்னு தனுஷ் கேட்குற மாதிரி ஒரு டைலாக் வரும். ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போலவே இன்னொரு படத்தில் எதுன்னா சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் ஒரு டைலாக் வரும், ரொம்ப எனக்கு பிடிச்ச டைலாக். என்னென்னா அந்த சந்தோஷம் தான் அவங்க அப்பாட்ட சொல்கிற மாதிரி, அப்பா நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் எல்லாமே செய்யறதுக்கு தயார், ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் வாங்கி கொடுத்த பைக்கிலேருந்து கார்லேருந்து சைக்கிள்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த பொருளுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு அது பிடிக்காதுன்னு. ஆனால் இது வரப்போகிறது ஒரு பொண்ணுப்பா, அந்த பொண்ணுக்கு தெரியும் எனக்கு அவளை பிடிக்கலன்னு, அப்போ அவள் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவான்னு யோசிங்க அப்படிமா. ஸோ பெண்ணை ஒரு பொருளாக பார்க்காதீங்க அப்படின்னு சமீப காலத்தில் வந்த 2 படங்களில் இப்படி ஒரு டயலாக் வந்திருக்குன்றதே நம்மள எத்தனை பேர் கவனிச்சோன்னு தெரியல. நான் கவனித்தேன், அதனால் அது இந்த இடத்துல சொல்கிறேன். பெண் என்பவள் அப்போ கணவனை மீறி இப்படிலாம் பண்ணுறது ரைட்டுன்னு நீ சொல்ல வரியா அப்படின்னா, கணவனை பிடிக்கலைன்னா அவங்க வெளியே போயிடுறாங்க, அவ்வளோதான். வெளியே போகிறேன்னு சொல்கிறவங்கள முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதே மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அதுவே ஒரு வன்முறை, மன ரீதியான வன்முறை. பிடிக்காத கணவனோட வாழ வேண்டிய கட்டாயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பெரிய வன்முறை அது. அப்போ நீ அவங்க பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அந்த சூழலுக்கு நீங்கள் தள்ளினது நீங்கள் தான்.
புரியுதா? உடனே இப்போ வந்துருவாங்க பாருங்க, ஐயோ இந்த ஆள் என்ன கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு லூலு குரூப்னு ஏதோ ஒரு குரூப் இருக்கும், அது என்ன குரூப்னு கூட எனக்கு தெரியல, அடிக்கடி போடுறாங்க லூலு குரூப்ல இப்படி தான் பண்ணுவீங்களான்னு. அது எனக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு லூலு குரூப்னா யாருன்னு. இவன் வந்து பாரு இப்படி வந்து இதை பண்றான் அதை பண்றான், அதை வந்து நியாயப்படுத்துறான் இதை நியாயப்படுத்துறான் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி என் மீது இல்லைங்க, பெரியார் மேலே வச்சாங்க. ஓப்பன் மேடையிலே கேட்டாங்க, பெண்ணுக்கு அது கூட இது கூடன்னு சொல்றிய, அப்போ உன் பொண்டாட்டியை ஏன் கூட அனுப்பிச்சிருவியா அப்படின்னு கேட்டாங்க. யார்கிட்ட? பெரியார்ட்டே கேட்டாங்க. அப்ப நான் ஏமாத்துறோம். அப்ப பெரியார் சொன்ன பதில், அனுப்புறதுக்கு நான் யாருங்க? உங்க கூட போகணுமா வேணாமான்றத அவங்க தான் முடிவு பண்ணணும், நான் எப்படிங்க முடிவு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். அவர் தான் பெரியார். பெண்ணை ஒரு மனிதராக மதிக்க கத்துக்குங்க அப்படிங்கிறத அன்னைக்கு பெரியார் சொன்னாரு. இப்ப 2-3 படங்கள்ல சொன்னதை சொன்னேன், இன்னைக்கு அந்த தீர்ப்புல வர சொல்லிட்டேன். அதன் பிறகும் மனம் மாறுகிறார்களா மாறவில்லையா? உங்களுக்கு வந்து உங்க மனைவி மேல பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். என் மனைவிக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு நான் வாழலை அப்படின்னு உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இருந்தால் இந்த கேள்வியே வராது. ஸோ இதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்னன்றது சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.